திருப்பி நொக்க பிரிச்சுன்னு சொன்னா ஓடி விட்டுருவோம். இங்க நீ யார்கிட்ட நீ முன்னாடி வந்து நீ அவன் கன்னடா இவன் கன்னடா அப்படின்னு சொல்லிட்டா பச்சை தமிழன் இங்க இங்க எங்க பிள்ளைகளோட நீ வந்து சண்டை செஞ்சுட்டு நீ வந்து வந்துருவீங்க நீ. அது காலி ஆகுதுன்றதுதானே பயமே இங்க உங்களுக்கு. நீங்க ஓட்டு போட்டவன்லாம் நம்ம பிள்ளைங்க இவனை சச்சின். ஏன் சரி ப்ரோ 15 வருஷ சீமான் அரசியல்ல 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டீங்க. இந்த டிஜிட்டல் ரவுடிசம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு வந்து 4 பேருக்கு பேச தெரியும், நெஞ்சு வெடிக்க வந்துட்டு பேச தெரியும். யூடியூப்ல கத்திட்டா பயந்துருவானுங்க, அமைதியா போயிருவானுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க ரஜினியை டீல் பண்ண மாதிரி ராங் நம்பருக்கு டயல் பண்ணிட்டானுங்க. ரஜினியை டீல் பண்ற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி எடுத்துருவோம். அயோக்கிய நாயகளா யார்கிட்ட டீல் பண்ணிட்டு நெடும்போனம்லாம் பெரும் புளுத்தி மாதிரி வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்றத எப்ப எது வரைக்கும் ப்ரோ ஓட்டு விழுகிற வரைக்கும் கேட்பாங்க. வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னா என்ன மயிருக்குடா நீ மைக்க கையில் எடுக்கவா கேம்பெயினை தொடங்கவான்னு ஏன்டா பேசுன? அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா? மாறும்னு நினைச்சுதானே நீ பேசுன? நீ அயோக்கிய நாயே. அப்போ இல்ல சையத் ஒருத்தவனுங்க என்னன்னா விசில் போடு பாட்டை வச்சு அண்ணனுக்கு ஆமா, இன்னொருத்தவங்க சைக்கிளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. கலரை வச்சுட்டு நம்மள வச்சு வேற எவனா வச்சு பிச்சை எடுத்தாங்களா? இவர் பண்ணது ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா மோனிஸ்? எந்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்கானோ எல்லாம் புடுங்கிட்டு தாய் கலத்துக்கு வந்து சேர்ந்தா அதான் பெரிய சந்தோஷம். இல்ல சச்சினே, நம்ம அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மள வச்சு என்னென்ன பிச்சை எடுத்திருக்கான் தெரியுமா சீமானு? தூரத்துல நம்ம பாட்டு கேட்டா நம்ம தம்பி தான், நம்ம தம்பி பாட்டு தான், நம்மளுக்கு தான் ஓட்டு போட சொல்லி இந்த பாட்டே போட்டிருக்காரு அப்படிங்கிறான். அது கூட இன்னொருத்த இந்த நீ இதெல்லாம் தாண்டி இல்ல சச்சினே, இன்னொரு தம்பி இருக்கான்ல, அவன் கூட தம்பி தம்பி சுத்திட்டு இருப்பானே, அவன் வந்து வாரிசு படத்துல சாட்டையை சொல்றேன். வாரிசு படத்தை விஜய் ஃபேன்ஸ் கூட அவ்வளவு தூக்கி கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அவன் என்னடா தூக்கி கேப்ல வன்மத்தை ஒரு மேட்டர்னு பேசுறீங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா பட்டனே நாத்தாக்கா பட்டனை தான் அழுத்தினாருன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்கடா அவங்க. நீ வந்துட்டு இதெல்லாம் பேச. அதாவது அவர் கொரியன் டிக்ளேர் பண்ண போர்லாம் பாரு, இவர் தொடர்ச்சியா பல அடுக்குகளான போர் வந்துட்டு இவர் டிக்ளேர் பண்ணிருக்காரு. இவர் போர் அப்படிம்பாரு. ஏன்னா இவர் பெரிய நாட்டுடைய அதிபர், இவர் போர் அறிவிக்கிறார். முதல்ல வந்து ரஜினி வான தமிழனா மராட்டியனா போர் அப்படின்றாரு. ஒரு மயிராண்டி இவனை சீண்டல. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து 15 நாளைக்கு பெரியாரா பிரபாகரனா போர் அப்படின்றாரு. பெரியாரா பிரபாகரனா போர். இன்னைக்கு வந்து 15 நாளைக்கு என்ன மக்களின் விடுதலையா என்னது என்ன தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையா அல்லது சினிமாவா அப்படின்னு போர். கூட்டமா சினிமா கூட்டமா? ஆமா, லட்சிய கூட்டமா சினிமா கூட்டமா? சூப்பரா பேசுறாரு. இதுல என்னன்னா இந்த நாய் பாத்தீங்கன்னா இவன் என்னன்னா போர்னு ஒரு விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கும் எனக்கும் போர் அப்படின்னு அறிவிச்சான் ப்ரோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தளபதிக்கும் எனக்கு போர் ஆகிறான். இவன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு நடிகர் வருவாங்க, இது மாதிரி வந்துட்டு போயிருவாங்கன்னா இந்த நாயே நடிகர் தான் ப்ரோ. இப்ப நீ 2009 கட்சி தொடங்கும் போது நீயும் நடிகர் தானே நாயே, நீயும் நடிகர் தானே. அன்னைக்கு நீ நடிகர் இருந்தப்ப மட்டும் தெரியல, இன்னைக்கு விஜயகாந்த் இருந்தப்ப தெரியுது, தளபதி இருந்தப்ப தெரியுது. இந்த சாட்டைங்கிற பைத்தியக்கார நாயக்கான ப்ரோ, அவனுக்கு அடி இல்ல ப்ரோ. எங்கெங்க போறானோ ரூம் போட்டு சரக்கு அடிச்சுட்டு மேடையில பாத்தீங்கன்னா நாங்க சரக்கே அடிக்க மாட்டோம்னு பேசிட்டு நைட்டு ரூம்ல பாத்தீங்கன்னா ரெமிமடி சரக்கு கேட்டுக்கிட்டு சரக்கு அடிங்கன்னு சொல்லிட்டு சன்ரூஃப்ல பாத்தீங்கன்னா மாடு நிக்க போற சன்ரூஃப் கார்ல பாத்தீங்கன்னா பிக்னிக் போற மாதிரி பாத்தீங்கன்னா போயிட்டு மாடு மேய்க்கிற ஒரே தற்குறி கூட்டம் நாங்க இவங்கதான். இன்னைக்கு போறானுங்க ஜனநாயகனை ஓட விட மாட்டோம். நீங்க கிங்டம் பாத்தீங்கன்னா அங்க ஓட விட பாத்தீங்கன்னா ஜனநாயக போறானுங்க. அந்த நாய் தொடட்டும். நாம் தமிழர் கட்சி இருக்குதான்னு மட்டும் பாப்போங்க. மோனிஸ் ஒரே ஒரு நிமிஷம். ஆனா ஸ்பீக்கர் கேக்குறாங்க கீழே, ஜாவித்தும் சுயலும் கேக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. பாலிடிக்ஸ்ல டீல் பண்ற மாதிரி சினிமால டீல் அதுல டீல் பண்ண நிறைய பேர் அவர் எங்க ஓட விட்டுருக்காருன்றது எல்லாம் ஆக்சுவலா மாநாடு படத்திலே அவர்ல கலாச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கட்சியை கொஞ்சம் கலாச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாய் ப்ரோ வாரிசு படம் நல்லா இருக்கு, வாரிசு தளபதி சூப்பரா இருக்காரு. நான் மாஸ்டர் படத்தை பார்த்துதானே ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு போறனால இன்னைக்கு நானும் மாஸ்டர் விஜய் மாதிரி வாரிசு பட டான்ஸ பார்த்துட்டு யூடியூப்ல பேசும்போது கேக்குறான், என்ன விஜய் ப்ரோ உங்க கால் என்ன ஸ்ப்ரிங்கா அப்படின்னு. விஜய் என்ன என்னமோ இவன் வீடியோ பாக்குற மாதிரி கேக்குறான். பச்சோந்தி நாய் ப்ரோ. சாட்டை நல்லா பேச தகுதி இருக்காங்க. மாநாடெல்லாம் அந்த மாடெல்லாம் கூட்டி ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த மாடை கூட்டிட்டு வந்தது எதுக்கு? அது மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து உரிமை கேட்டுக்கு தானே கூட்டு வந்தாங்க. அப்படி சொன்னது அப்படிதானே ப்ரோ. நம்ம ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணடா பண்ணுவியா?
அவன் அங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வந்திருந்த மாட்டுல இருந்து பாலை கறந்து பாலை தயிராக்கி அன்னைக்கு சோறு ப்ரோ சோறு சாப்பிட்டாங்க அதுக்குல தின்னுட்டு. ப்ரோ இல்ல இந்த அலெக்ஸ் பாண்டியன்ல சந்தானம் மாடை கூட்டிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, உனக்கு அதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானுங்க மொத்தமா. எதுக்கோ அவங்க அதான் சொல்றேன்ல, அவங்க பொழைக்கிற பொழப்புன்றது கேவலப்பட்ட பொழைப்பு. அவங்க ஒரு ஒரு 30 பேர் இருக்காங்க. இதை வச்சு சோறு திங்கிறாங்க. எப்போ வந்து மக்கள் அதான் தேசத்துல சச்சின் காலியாவே இருக்கு. ஓட் இந்த பர்சன்டேஜ் திருக்குறள் மொத்தமா காலி. அதனாலதான் கதறிட்டு இருக்கானுங்க. இல்ல இந்த திருக்குறள்லயும் எதுலயும் இந்த மாடல்ல மற்ற எவைன்னு எதுவும் வருமே அதுக்கு எதுனா ஆமாடா, அது மாடுனா மாடு மாடு இல்லடா. திருக்குறளுக்கு வந்துட்டு விளக்கம் சொல்ல தெரியாது. தற்குறி தமிழ் தேசியத்தை இங்க நிலைநாட்ட போறோம். செல்வத்து தமிழ் தேசியம் மாடெல்லாம் மற்றவை எவைனா விளக்கம் தெரியாது. திருவள்ளுவர் வந்துட்டு கல்வியை உன் காட்டிலும் சிறந்த லாபத்துக்காக செல்வம் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த மூதேவி மாடோட எந்த மாடும் ஒரு செல்வமும் செல்வம் தான். ஆமா, மாடும் ஒரு செல்வம் தான். அதாவது எப்படின்னா அது வள்ளுவர் என்ன மாடு இல்ல சொல்றாருன்னா, மாடு. வள்ளுவர் என்ன இல்ல ப்ரோ சொல்றாருன்னா, இவ்வளவு உங்களுக்கு நாள் கல்வியை தவிர வேற சிறந்த செல்வம் இல்லை, ஆனால் மாடும் ஒரு செல்வங்கிறாரு. பைத்தியக்கார அயோக்கிய நாய, நீ தண்ணி அடிச்சு இவெல்லாம் பேசுறதுக்கு வள்ளுவர் குறிப்பா வராடா ராஸ்கல். இல்ல வள்ளுவருக்கே இவன் விளக்க எழுதுவான் போல. அதாவது விளக்க உரை வந்துட்டு 1030 குறளுக்கும் சீமான் விளக்க உரை எழுதுனா எப்படி இருக்கும் ஜெயத்ரோட எடுத்து பாரு. ஏய் சச்சின் அந்த ஏஐ வீடியோ இருக்கே சீமான் ஹிட்லரோட இருக்கிறது வள்ளுவரோட இருக்கிறது ஐயோ இல்ல திருவள்ளுவர்லாம் இருந்திருந்தாருன்னா அது சொல்லியிருப்பாரு. போட்டு ஒரு இல்ல அதுக்கு இல்ல அதுக்கு பாட்டு டைம் போட்டிருக்கானுங்க. நீ பெரும் கலைஞன் அந்த பாட்டை போட்டுட்டு நிரந்தர போட்டு வச்சிருக்கானுங்க. இளைஞன் ஐயோ ஒரு உயிர் கொண்டு முகில் அந்த வீடியோ இருந்தா மேல அனுப்பு தாங்க முகில் முடியல சுரேந்தர். நீ அதை பார்த்து செக் பண்றேன் bro. பார்த்திருப்பேன். இல்ல இவனுக்கு என்னைக்காவது ஒரு சரியான நிலைப்பாடு இருக்காடா? இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறது, நாளைக்கு நம்ம கிளியரா சொல்லியாச்சு. ஓகேவா? நம்ம கொள்கை தலைவர்கள் அவங்க கிட்ட இருந்து என்னென்ன எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் சொல்லியாச்சு, நம்ம அந்த கொள்கை பாட்டிலையும் சொல்லியாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. இவனுக்கு ஒண்ணு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி பேசின வாய் அப்படியே மாத்தி பேசுறது பயம்டா, வேற ஒண்ணும் இல்ல. 26க்கு அப்புறம் அவன் இந்த எல்லா தேர்தல்லையும் வந்து ஒரு வளர்ச்சிய கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு பார்த்துட்டே வந்தான்ல. 2%, 3%, 6%, 8%ன்னு அது முற்றிலுமா 26க்கு அப்புறம் அடி வாங்க போகுது. அந்த பயத்துலதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேவா? போய் ஸ்டாலின்லாம் இப்ப போய் நேர்ல போய் பார்க்க வச்சிருச்சுன்னா பாரு. இல்ல அவரு பாருங்க, அவரு 75 வருஷ கட்சி வச்சிருக்காரு. அவரு உடனே தம்பி எங்களை விஜய் கிட்ட இருந்து காப்பாத்துறீங்களா? இவர் உடனே என்ன விஜயலட்சுமி கிட்ட இருந்து காப்பாத்துறீங்களா? 2 பேரும் டீல் போட்டுக்கிட்டாங்க. சமமேட்டரா இருக்கு களத்துல எதிர்க்க வேண்டியது யாரு? திமுக, அதிமுக, இந்த ஆண்ட கட்சிகள். ஓகேவா? இவங்கதான் மக்கள் பணத்தை இது பண்ணி இந்த சிஸ்டத்தையே கெடுத்து வச்சிருக்கானுங்க. நீ எதிர்க்க வேண்டியது அவனுங்கள. ஒருத்தன் புதுசா வரான், உனக்கு அதுல கொள்கையில முரண் இருக்கா? ஓகே. ஆனா நீ எந்நேரமும் போட்டு எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாரா அவரு? ஏமாத்தினாரா? ஏதாவது திட்டம் இது பண்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டாரா? இல்ல என்ன பண்ணிட்டாரு? இதையும் சேர்த்து கேளுங்க சுரேந்தர் ப்ரோ. அவரா ஈழப்போர் நடக்கும்போது ஆட்சியில இருந்தாருன்னு கேளுங்க சுரேந்தர் ப்ரோ. இதையும் சேர்த்து. இன்னொன்னு அது கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னொன்னு சுரேந்தர், நீ பாரு, நல்லா பாரு, நம்ம தலைவரை வந்து எதிரியாவும் ஒரு அவங்க பார்வையில அவங்க சர்டிபிகேஷன் படியே அவர் தலைவர் தான். ஓகே, அதை விட்டு என்ன ஒரு தமிழரை வந்துட்டு நீ வந்து எதிரியாவும் போர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றீங்க. இது காரணம்னு கேட்டா பெரியார் அப்படின்னு சொல்லுவாப்ல. என்ன பெரியாரை திரும்ப கொண்டு வர விடுதலை சிறுத்தை பெரியாரை ஏத்துக்குது, அம்பேத்கர் ஏத்துக்குது, பெரியாரையும் முக்கியமான கொள்கை தலைவராக வந்து வைக்கிறாங்க. நீ எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப வருஷமா கூட்டணியில் இருக்காங்க. அதிமுகவோடய முன்னாடி இருந்திருக்காங்க, இப்ப திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில, அதாவது குறிப்பா நீ எதிர்த்துட்டு இருக்கிற காங்கிரஸ் திமுக வேரோடு கருவறுப்பேன்னு நீ சபதம் எடுத்திருக்கிறியே, அது உன்னால முடியாது. அதுடைய இதோட விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு கூட்டணியில் இருக்காங்க. அவன் உங்களுக்கு எதிரி கிடையாது. அண்ணே அது எங்க அண்ணன், அது எங்க அண்ணன்ட்ட கேட்கணும், எங்க அப்பத்தாட்ட கேட்கணும்னு சொல்லுவேன். ரெண்டாவது, சாதியத்துக்கு எதிராக நீங்க அதுன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது இது மன நோய், அது நோய், இது நோய்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை வளர்த்துட்டு இருக்குது. ஓகே, ராமதாஸ் அப்பா, ராமதாஸ் எங்க ஐயா, அவங்க பாட்டாளி மக்கள் பெரியாரையும் ஏத்துக்கிறாங்க. பெரியாரையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏத்துக்கிறாங்க. என்ன இப்ப பெரியாரை ஏத்துக்கிட்ட இன்னும் பிற சாதிய அமைப்புகளும் இருக்குது. இன்னும் நிறைய. இன்னும் நீ என்ன பண்ற, அவன் எல்லாரும் எங்க அண்ணன், என் தம்பி, என் மாமன், என் சித்தப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்து அத்தனை பேரும் சொல்ற. உனக்கு விஜய் மட்டும் ஏன் நீ வந்துட்டு 10 நீ வந்து எதுக்கு? அப்போ விஜய் வந்து பந்த கால் நட்டுனா அதுக்கு ஒரு வாழ்த்து, விஜய் பிறந்தநாள் வந்து அதுக்கு ஒரு வாழ்த்து, அதுக்கு ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு பெருசா அவருக்கு வந்துட்டு ஐஸ் வச்சு வாழ்த்து, பொசியானந்த் பிறந்த நாளைக்கு வாழ்த்து, எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு வந்து பெரியார் அப்படின்னா பெரியாரா இத்தனை பேர் வச்சிருக்காங்களே, திருமாவளவனோட போர் அப்படின்னு அறிவியலா புண்டா போன மறுபடியும் லாஜிக் அடி வாங்குதுல்ல.
உன் லாஜிக் அடி வாங்குதா இல்லையா? என்ன கொள்கை, என்ன தத்துவம் வச்சிருக்கிற நீ? அப்போ ஏண்டா ஒரு உங்க கொள்கை, இப்ப இவங்க கொள்கை எப்படி சொல்றேன், இவங்க ஆட்களே நிறைய பேர் வந்து சொல்றாங்க சுத்தமா மைண்ட் லூஸ் ஆகி ரொம்ப கேனா இதாகிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போர் அப்படிங்கிறது வந்து பதில் சொன்ன அன்னைக்கு ஒரு தத்துவ போர், கொள்கை போர் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு வந்து திமுகவோட போர். ஐடியாலஜி அது கட்சியா, ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸா சொன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, நாம் தமிழர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவங்களோட போர், திராவிடத்தோட போர். ஓகே, திராவிடம் ஆரியம் அந்த ரெண்டோட போர். இந்த ரெண்டுடைய மெயின் இதை வந்து மடை மாற்றிட்டு விஜயோட போர் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலவாத அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிமார்களே பல பேர் வந்து டென்ஷன் ஆகி டயர்ட் ஆகி ஸ்பேஸ்ல எல்லாம் புலம்புறாங்க அவங்க ஆளுங்களே. ஆமா வேற இல்ல என்ன நிறைய சொல்றது? நிறைய தமிழ் தேசிய ட்வீட்ஸ்மே அரசியலே பார்த்தேன். நீ அவங்களுக்குமே மடைமாற்றுறேன்னு வந்து கேக்குறாங்க. இல்ல இல்ல முதல்ல தமிழ் அவங்களுக்கு தேசிய அரசியலே இல்லங்கிறது என் பார்வை, அது வேற விஷயம். நான் அவங்க இல்ல பாயிண்ட் ஆஃப் ப்ரோ, வியூல சொல்றேன். அவங்களுக்குமே வந்து இதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. சாட்டை பண்றதுலயும் சீமான் பண்றது ரெண்டு பேரும் பேசுறதுலயுமே அவங்களுமே வந்து நிறைய ட்வீட்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் தேவையில்லாது, இது எதுக்கு இப்ப இதை கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்கு விஜய் டாபிக்கை கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க, நம்மளோட அரசியலை பேசுங்க, நம்மளோட அரசியலை பண்ணுங்கன்னா அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இல்ல 8 வந்து 0.8 ஆக போகுது, அதனால நான் விஜயை தான் அடிச்சாகணும் அப்படிங்கறத தாண்டி இதுல வேற என்ன அரசியல் இருக்குது? இல்ல இல்லண்ணே, தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி அண்ணன் பேரை வச்சு ஓட்டெல்லாம் ஆதாயத்துக்கு யூஸ் பண்ண சீமான் வந்து இன்னைக்கு அண்ணனை வந்து லாரியில் அடிபட்டு சாவன்ற லெவலுக்கு போயிட்டானே. நாளைக்கு இந்த மக்கள் வந்து சீமானை எடுத்து கேள்வி கேட்டா நீங்கெல்லாம் நாசமா போயிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான். அவனுக்கு எகெயின்ஸ்டா யாரு போனாலும் அபியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஒரே நிமிஷமா அவனுக்கு எத்தனை அப்பா, எத்தனை அம்மா, எத்தனை சித்தி, எத்தனை சித்தப்பா, அதை மட்டும் எனக்கு சொல்றீங்களா? கேட்கல 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 முகிலு, சரியா கேட்கல, வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. கேக்குதா? இல்ல கேட்கல கேட்கல. இல்ல எனக்கு கேக்குது. என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு எத்தனை அப்பா, எத்தனை அம்மா, எத்தனை சித்தப்பா, அது எப்படின்றனா தமிழ்நாடே அவன் குடும்பம்ன்ற மாதிரி தான் மயிலது. உனக்கு அப்படி எடுத்துக்கணும், நீ அந்த கான்டெக்ட்ல எடுத்துக்கணும். அதெல்லாம் கூட விட பரவாயில்ல, சரி அதெல்லாம் கூட ஒரு உரிமையா சொல்லிட்டு போறாப்ல அப்படின்னு சொன்னீங்க. நீ என்ன போர், நீ எந்த நாட்டு அதிபர் போர் அப்படின்னு சொல்ற? போட போய் ராஜபக்சேவோட போர் புரி என்ன? சுத்துல பிரபாகரன் சுற்றுவான்ல. பிரபாகரன் எங்கேயாவது வந்து தேர்தல் நின்று ஜெயிச்சு நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அவரே தனிநாடு அடையணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஆயுத போராட்டமா சரின்ட்டு போயிட்டாரு அவரு. இப்ப நீ பிரபாகரன் வழி தமிழ் தேசியம் எப்படி அமைப்ப? இங்க நின்று முதலமைச்சர் ஆவிய, சரி இங்க முதலமைச்சர் ஆயிட்ட, இங்க ஏற்கனவே மாநில பட்டியல இருந்ததை அது கண்கரண்ட்டுக்கு போயிருக்குது, அதை இங்க மீட்டு உருவாக்க செய்யறதுக்கு உண்டான வேலையே இங்க பவர் இல்லாம இருக்குது. நீ எப்படி தமிழ் தேசியத்தை அமைப்ப? நீ எப்படி தமிழ் ஈழத்தை அமைச்சு கொடுப்ப? எவ்வளவு பெரிய புருடாவை உருட்டி வசூல் பண்ணி அடிதாஸ் பேண்ட் நைக் ஷூன்னு போட்டு வாழ்க்கையை ஓல்வத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல உனக்கு கொஞ்சம் கூட? ப்ரோ அவங்களுக்கு தெரிஞ்சும் தானே ப்ரோ இத ஒரு குரூப்பா செயல்படுறாங்க ப்ரோ. ஒரு மாஃபியா மாதிரி. எப்படின்னா இது நடக்காததை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தா பயணிச்சுட்டே இருக்கலாம்ல சரி ப்ரோ, புரியுதா? உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு இடமே இல்லைன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம்ல. அந்த வாழ்க்கையில நீங்க வர வழியில என்னென்னலாம் காசு சம்பாதிக்கிறீங்களோ சம்பாரிச்சுட்டே இருக்கலாம்ல. இல்ல இப்ப நீ 8% 0.8 ஆயிடுச்சுன்னு சொன்னா வசூல் நின்றும், அவ்வளவுதான். இனிமே இந்த டவுலத்தா வந்துட்டு இசுஜு கார்ல சுத்திட்டு பிரஸ் முன்னாடி டெய்லி நின்று வாயை இப்படி தொடச்சிக்கிட்டு இந்த பக்கம் சட்டையை எடுத்து இப்படி மூக்க நோண்டிட்டு இருக்க முடியாது. ஆனா சைத் ப்ரோ சீரியஸா ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். அவனுக்காக உண்மையாலுமே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செஞ்சு வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி ₹100 ₹200 அனுப்புறவங்கலாம் இந்த வீடியோல பேசுறத நான் பார்த்துருக்கேன். அவங்களோட காசெல்லாம் வாங்கிட்டு இவன் மட்டும் இஷ்யூலையும் இல்ல 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 பசங்க இவன் பசங்களை மட்டும் ஏஏஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது என்ன, இவன் மட்டும் இசூசு ஃபார்ச்சுனர் இனோவால சுத்துறது என்ன? அந்த காசுக்கெல்லாம் கொஞ்சம் உண்மையாவாச்சும் இருக்கணும்ல இவன் அட்லீஸ்ட். அப்போ கட்சி ஆரம்பிச்சதே கொள்ளையடிக்கிறதா, லீகலா கொள்ளையடிக்கிறான் திருநிதின்னு. இவர் என்ன சொல்லுவார்னா, முதலமைச்சருக்கு எதனா நீங்க வந்து ஏன் கவர்மெண்ட்ல பார்க்க மாட்டீங்க, நீங்க எதுக்கு பிரைவேட்ல போறீங்க அப்படின்னு பிரைவேட்ல போய் பாக்குறீங்கன்னு. ஓகேவா? ஆனா இவனுக்கே ஏதாவது ஒண்ணா பிரைவேட் தான் போறான், புரியுதா? எல்லாமே பிரைவேட்டுக்கு தான் போப்பான். சொல்றேன், நீ பணையேறிய மக்களை எல்லாம் பணையேற வைப்பியா? நீ சொல்லு பாப்போம். 1000 பணையேறிகளுடன் சீமான் அப்படின்னு சொல்றான். ஓகே, அதாவது பனைத்தொழில் மேம்பட நம்ம கட்சி ஒரு தீர்மானம் போட்டுருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு பனைத்தொழில் சங்க நீ என்னன்னா அதை ப்ரொமோட் பண்ற. அதாவது எப்படின்னா ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து என் பிள்ளைக்கு இந்த கல்லு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை பொருளை வந்து நீ வந்து இந்த பிள்ளைக்கு ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணிட்டு நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கிற. நீ வந்து அதுக்காக இங்க இருக்கக்கூடிய இதையும் குறைக்கணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கப்படுது. நீ வந்து பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைக்கு இந்த கல்லு வந்து எதிர்காலத்துல சேரணும் அப்படின்னு சொல்லி பேசுற. நீ எங்க எதை நோக்கி கூட்டு போயிட்டு இருக்கிற நீ சமுதாயத்தை? நீ
நீங்க சும்மா கேட்டனா ஃபேண்டஸியா நீ சாப்பிட்டு வேலை பாரு ராஜா, சாப்பிட்டு போய் தானே வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டு போய் தானே நீ உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்போ சொல்லு இந்த பாப்போம். காமெடிலாம் இவனுக்கு யார் ப்ரோ சொல்லி தரா? அங்கேயே சவுத்துன்னு அடிச்சு 2 அடிச்சுன்னா இந்த காமெடிலாம் அடுத்து பண்ணுவானுங்க. அதாவது இவர் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு கடனை வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து அடைச்சிருவாராம். எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, அது திமுக ஆண்டுச்சு, அதிமுக ஆண்டுச்சு, இவங்க கடன் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா. நாங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து திவால் கவர்மெண்ட் வந்து திவால் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு ப்ரோ சொல்லிட்டு announce பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம்னா அப்ப இங்க தானே ஆட்சி நடத்தணும். பைத்தியக்கார அப்படி பைய கிடையாது. என்னத்தையா உளறிட்டு திரியா நான் கஞ்சாவை போட்டு நீ வேற அதுக்கு விளக்கம் வேற கேட்டுட்டு இருப்பியா நீ என்ன அப்படி இல்ல அப்படி சொல்றேன் நானு இவ்வளவு அப்படி நீ இவ்வளவு கற்பனையா மாற்றத்தை கொ- இருந்துட்டு இப்படி இருக்கானே அதுக்கு சொல்றேன் நானு. இல்ல அப்படி நீ மாற்றத்தை கொண்டு வர இந்த தொழில வந்து இது பண்ற அப்படின்னா ஒரு 10 ஏக்கராக்கு பணம் விதைச்சு உன் பையன் அங்க வேலைக்கு வை. ஓகேவா? நீ ஒரு ஆமா முன்மாதிரியா இரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் மாறி வரோம் எல்லாரும். படிக்க வைக்கலாம் அமெரிக்கன் ஸ்கூல்ல எல்லாம். ம். நீ ராயல் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து மாடு மேய்க்கப்போ ஆடு மேய்க்கப்போ சொல்லிட்டு இருக்கு. இல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூல எங்க மாமியார் 86 ஏக்கர் வாங்கியிருக்காங்க, என்கிட்ட குடுக்கலன்னு நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே. ஆமா 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 சொல்லிதாப்ல. மியூட் போட்டிங்களா சோ இந்த எல்லாரும்? நான் தான் போட்டேன் தெரியாம கை ஸ்வைப் ஓகே பண்ணும்போது ஓகே. கீழே வந்துட்டு இதாயிடுச்சு. சோ இந்த மாதிரி வந்து ஊரே இவனுங்க தான்டா நம்மள்ட்ட சொல்றானுங்க சச்சினா, அதுதான்டா நம்மளால தாங்க முடியல, கொள்கை இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு. டேய், நீ என்ன கொள்கையில நீ வந்து வச்சிருக்க நீ சொல்லு பார்ப்போம். ஒரு வீரியம் மிக்க வந்துட்டு ஒரு போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக அந்த ஈழத்தமிழர்களுக்காக நீ ஒண்ணு பண்ணிருக்கியா சொல்லு பார்ப்போம். இங்க இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல சிறை வச்சிட்டீங்க ஓகே. இப்ப கட்சின்னு ஏன்னா உன் லக்ஸரி லைஃப் போயிடும் உனக்கு. என்னன்னு எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச அரசியல்ல இவங்க இந்திய இறையாண்மை மீதே நம்பிக்கை இல்ல. இவங்க பிஎம் எலெக்ஷன்ல ஏன் கண்டெஸ்ட் பண்றாங்கன்றது எனக்கு புரிய தெரிஞ்சுக்கணும். மாட்டேங்குது இவங்க நம்மளுக்கு பிஎம் ஆமா எலெக்ஷன்ல நீ ஏன் ஏன் நீ பாராளுமன்றத்துல போய் என்ன புடுங்க போற அப்படின்னு ஒரு நாத்தாக்காரனையாவது நேர்ல பார்த்து கேட்டாதான் எனக்கு மனசாகும். உனக்கு ம். மானியம் மானியத்தையே இந்தியன் நீ கான்ஸ்டியூஷன் ஆமா உனக்கு கவுன்சிலரே உடன்பாடு ஆக இல்ல முடியல என்னது இல்ல நீ கவுன்சிலரே ஆக புரியுது. முடியல இல்ல ப்ரோ. கவுன்சிலர் ஆக முடியுன்றது வேற விஷயம். ஆக்சுவலா இவனுக்கு இந்தியான்ற நாட்டுல உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனோ இல்ல இந்தியான்ற நாட்டிலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு தனி நாடு வேணும் தான் எங்களோட கோரிக்கை. அட தனி நீங்க நெய்தல் பட அமைச்சு இரவோடு இரவா கச்சத்தீவை போர் புரிஞ்சு மீட்டு வரேன்னு சொல்றேன். இவனுக்கு ஒரு மாநில அரசுடைய வரம்பு என்னங்கிறது தெரியுமா? லிமிடேஷன்ஸ் ஆஃப் பவர் என்னங்கிறது தெரியுமா? ஸ்டேட்னா ஸ்டேட் அட்டானமினா என்னன்னு தெரியுமா இவனுக்கு? பைத்தியக்கார இவன் தண்ணியை போட்டு மேடையில கச்சத்தீவுங்கிறது உட்கார்ந்து விழுப்புரத்துல போய் பனைமரம் ஏறுற மாதிரி நினைச்சுக்கிட்டான். மேல ஏறிடுவாங்க படுக்க போட்டு தீ மேல ஏறிடுவாங்க. டேய், ஆனா இவன் வேலை செய்யற போற இடத்தோட காஸ்டியூம்லாம் இவன் போறது பாரு அல்டிமேட்டா இருக்கும். ஆமா ஆமா. டேய் பயங்கரமான ஆள் தான். இல்ல கிராத்த பழம் இருக்கேன் AK-74 சுட்டுருக்கேன்னா நீ ஒரு படையை கட்டிட்டு போப்பா அங்க. படையை கட்டிட்டு போய் அங்க போய் சண்டை போடு. சண்டை போட்டு தமிழ் தேசியத்தை அமை எவ்வளவுதான். அவன் இது வரைக்கும் சுட்டதெல்லாம் வடை தான் இது வரைக்கும். AK-74 எப்படி செய்யுது ப்ரோ? சிரிக்காம சொல்றான். எனக்கு சத்தியமா இவன மாதிரி டைரக்டரா வந்து காமிக்கிறான் பாருங்க. இந்தியாவுல கரெக்ட் AK-74 சச்சினு தான். டைரக்டர். ஆமா டேய் அதெல்லாம் ஏண்டா ஆமா ஓட்ட திருப்பி போட்டு கடல்ல இவரு ஓட்டிக்கிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னா என்ன நான் ஐயா எனக்கு படிப்பே வரலையா? அப்படியா ராஜா? படிப்பே வரலையா ராஜா? ஊர் சுத்த பிடிக்குமா ராஜா? அப்படி 10,000 ரூபா ஊர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு பாத்து அப்ப ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பாத்தியா? இல்ல ஃபர்ஸ்ட் கையில கொடுத்து விடுவாப்லையா? கொடுத்து ஊர் சுத்திட்டு வா. நல்லா இருந்துச்சா? போயா நாளையில இருந்து நீ டூரிஸ்ட் கைடு ஒரு 1,00,000 ரூபா வேற வெளிநாட்டுக்காரங்க அவ்வளவு. இப்படிதான் இவர் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி போறாரு. வருங்கால தலைமுறை வந்து நடிகர்களை பார்த்து கெட்டு போயிடக்கூடாதான். நல்ல மோனிஸ் நடிகர்களை பார்த்து வருங்கால தலைமுறை கெட்டு போயிடக்கூடாதான். நீட்டு பிரச்சனை இவர் எப்படி தெரியுமா தீர்ப்பாராம்? நீட்டு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியா கொடுக்குற அங்கீகாரமே எனக்கு தேவையில்லை. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து என் பிள்ளைகளை டாக்டர்னு அப்ரூவ் பண்ண தேவையில்லைன்னு ஒரு தற்கொலை பேசிட்டு இருக்கிறான். இதுல வந்து நடிகர்களை பார்த்து கெட்டு போயிடாதீங்க. இல்ல அப்புறம் ஏன் ஒரு பாராளுமன்ற தேர்தல் இவ்வளவு பேசிட்டு பாராளுமன்ற தேர்தல் ஏன் நிக்கிறேன்? எனக்கு ஒரு மயிரம் புரிய மாட்டேங்குது. டேய் இல்லடா இவன் தான் கிரிக்கெட் டீமே தனியா உருவாக்குறவன்னு சொன்னாச்சே. இந்தியன் டீம் வந்து இதோட ஆடி ஜெயிச்சாதான் நான் அனுப்புவேன். ஏற்கனவே தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. டீமோட இந்தியன் டீம் ஆடணுமா? ஆடிட்டு தான் அவங்க வேர்ல்ட் கப்புக்கு போகணும். நெய்தல் படை அமைக்கிறான்னு சொன்னாங்க. ஆமா நெய்தல் படம் நெய்தல் படை அமைச்சு இவன் நெய்தல் படம் எல்லாம் அமைக்க மாட்டான். பொய்தல் படம் வேணா அமைப்பான். நீங்க வேணா பாருங்க.
இல்ல இந்த இந்த சதுரங்க வேட்டை தானே அந்த காந்தி பாபு கேரக்டர் இருக்கான்ல, அவனேதான் சக்கரை நம்ம ஆளு வட்டியா ரியல் வாழலாம். லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அதேதான். அத எப்புட்றா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்றவன் அந்த மாதிரிதான். இப்பெல்லாம் பேசாதீங்க. ஆல்ரெடி எல்ஐக்கி படத்தோட ஜனநாயகனை ஸ்பாரிங் போட்டுட்டு இருக்காங்க தம்பிங்கெல்லாம். ஓ அதுல வந்து சீமாண்டியார் இருக்காருன்றனாலயா இது வேறயா? கேட்டா அனிருத் மியூசிக்ல எங்க அண்ணன் டேய் வரட்டும்டா என்ன படம்டா சொன்ன? என்ன படம்? எல்லைக்கு யார் படம் இது? எக்ஸ்பெரி விக்னேஸ்வரன். எக்ஸ்பெரி ஓ மங்குக்கு நீ 2 அடி அடி. ஏன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ ஏதாவது அவன் சொன்னாதான் சபையில எக்ஸ்பைரி எல்லாம் சில்லற பையனை டீல் பண்ண மாட்டேன் எப்பவுமே. அவன் அடி மட்டும் தனியா தெரியும். நீ ஷார்ட்ட 10 வீடியோ போட்டு கதறினாலும் என் தம்பி எக்ஸ்பெரி ஒரே ட்வீட் முடிச்சுட்டு போயிடும். இவனுங்களை புழக்கும் போது மட்டும் ஒரு ஆழம் கிடைக்குது. இவனு ஏன் தெரியுமா? கண்டென்ட்டா கொடுத்து வச்சிருப்பானுங்க ஃபுல்லா. மத்தவங்கலாம் நீ வந்து ஆமா. இஷ்யூ பேஸ்டா தேடி அந்த டைம்ல என்ன நடந்தது, அது சரத்து என்ன, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அது என்ன சொல்லிச்சு, இதுல எப்படி இவனுங்க மொக்க வாங்கினானுங்க, எப்படிலாம் ஏமாத்துறானுங்க, இதெல்லாம் படிச்சுட்டு வரணும். ஒரு ஸ்பேஸுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஓகே இந்த ப்ரிப்பேர் டாபிக் பண்ணணும். ஆமா இவனுக்கு ப்ரிப்பேரே பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க 15 வருஷமா கண்டென்ட் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. 15 வருஷமா பொய்ய நவீன வடிவத்துல சொல்லி வச்சிருக்கானுங்க. ஐயோ எக்ஸ்பைரி பிரதர் வந்து ஆகஸ்ட் 14 வெயிட் பண்றாரா என்ன? சரி அதெல்லாம் இல்ல. இல்ல நீங்களா அதெல்லாம் ஏங்க விடுப்பா. தேர் இழுத்து அந்த தெருவில் அந்த விட்டுருங்க டாபிக் போலியே. வேணாம். ஆமா அதான் அப்புறம் பாத்துக்கலாம். நாங்களே அவனுக்கு கவுண்ட் டவுன் போட்டு அவனை நல்ல வழிக்கு கொண்டு வந்துட்டோம். பைத்திய பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஒண்ணும் என்ன சொல்றான்? கொள்கை இல்லாத கூட்டமா நடிகர்கள் வந்துட்டு இந்த வாயில வர்றதெல்லாம் தத்துவம்னு சொல்லிட்டு உளறி வச்சுக்கிட்டு என்ன ஒவ்வொரு இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க கொடுத்த தீர்வெல்லாம் பாத்தியா? ஒரு பொறுத்தி இருக்காரு. ஆமா நான் சொல்றேன். நான் உனக்கு ஒரு சீரியஸ் நோட் சொல்றேன். நம்ம தலைவர் வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணுங்க, அந்த டாபிக் அட்ரஸ் பண்ணுங்க, நம்ம தொண்டர்களே கேட்டிருக்காங்க. ஓகேயா? நீங்க இன்னும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அது அது அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு உண்டான உரிமை நம்ம தொண்டர்களுக்கு இருக்குது. ஆனா சென்ஸ்லெஸ்ஸா ஏதாவது ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவர் பேசின வரைக்கும் பேசியிருக்காரா? அந்த மக்களை தப்பா கைட் பண்ணியிருக்காரா? யங்ஸ்டர்ஸை தப்பா கைட் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு நீ பாரு பார்ப்போம். நீ நீட் இஷ்யூவா இருக்கட்டும், பரந்தூர் இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாம் அவர் தொட்ட எல்லா இஷ்யூ, வக்குஃப் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நீ வந்து பாரு. ஏதாவது சென்ஸ்லெஸ்ஸா பேசியிருக்காரா? சாத்தியம் இல்லாத ஒன்றை வந்துட்டு அவர் எம்பசைஸ் வந்துட்டு பண்ணியிருக்காரா? அல்லது வானத்தை வில்லா திருப்புவேன், பூமியை அம்பா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உன்ன மாதிரி உளறிருக்காரா தண்ணியை போட்டுட்டு? அப்படின்னு நீ பாரு. அப்ப நான் யார் பின்னாடிடா போகணும்? அயோக்கியன் நான் என் மஞ்ச நோட்டீஸ் கொடுத்து தமிழ்நாட்டு கட்டணம் அடைச்சிடுவேங்கிற, டூரிஸ்ட் வேலை தருவேங்கிற, ஆடு மாடு மேய்க்க விட்டு சிஸ்டத்தை கையில தந்து எக்ஸல்ல வந்து இது எத்தனை எத்தனை மணி கறந்தது, இது 5 லிட்டர், இது 3 லிட்டர்னு சொல்லிட்டு எடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண சொல்ல எச்ச நாய். உனக்கு அசிங்கமா இல்ல நீ என் தலைவனை பத்தி பேசுறதுக்கு? அயோக்கிய பகல. இவ்வளவுதான். இந்த ஒரு நைட்டு தான் இவனை சொல்லிட்டேன் சச்சி. நாளைக்கு அவன் டாபிக் இழுக்க கூடாது. மூடு இருக்காது எனக்கு. ஃபைனலா வந்து அந்த வானூர்தியில வந்து தமிழ்ல அறிவிப்பு கொடுக்கலன்னா வானத்திலே நிறுத்திடுவானா சையத் ப்ரோ? வானத்துல இவனை தள்ளி விட்டுரும். இல்ல சையத் ப்ரோ, இப்போ நோட்டீஸ் பண்ணீங்களா நீங்க? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாவது தமிழ் கிராசரி ஸ்டோருக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த உண்டியல முன்னாடி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் என் கண்ணில் எதுவும் படல. அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு போல இவன் ஃப்ராடுன்னு. இல்ல இப்பெல்லாம் இந்த போர்டு வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் காசு கேட்டு வந்தால் இங்க இதுக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. ப்ரோ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தம்பி வந்து பைக் பெட்ரோல் போட போவான், ஏதோ ரிப்பேர் போடுவான் சம்திங் நினைக்கிறேன். காசு இருக்காது, திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லுவான். பார்த்தா அந்த பொம்பளை நம்பிக்கையா கொடுக்கும். அது மெடிக்கல் ஸ்டோர் மாத்திரை வாங்கிட்டு காசு எல்லாம் போயிடுவான். இதெல்லாம் என்னடா வருது? ஆனா இப்ப என்ன தெரியுமா, நாம் தமிழர் கட்சிக்காரன் ஸ்டிக்கர்னு ஒட்டியிருந்தா அவன்கிட்ட இருந்து 10 அடி தள்ளி போங்கன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. புடிங்கிட்டு போயிடுவான்ற லெவலுக்கு. இரிட்டேட்டிங்கா இருக்குடா இவங்க அரசியல், இவங்க கட்சி, அதுதான் இவனை மோரையெல்லாம் பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இவனுக்கு பேசணுமான்னு கடந்து போன நாட்கள் உண்டு. ஓகே கிளம்பிக்கிட்டே கிடப்பானுங்க. பேசணுமா, இதெல்லாம் போட்டு உட்காந்து பேசணுமா அப்படின்னு தம்பிமார்கள்லாம் சொல்லுவானுங்க. இந்த மாதிரி டிஎம்ல சொல்லுவானா, என்ன இவன் இப்படி பேசியிருக்கான், அப்படி பேசியிருக்கான், சரிப்பா இது பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். இவனுக்கெல்லாம் ஒரு இதை போட்டு ஒரு கருத்துருவாக்கம் செய்யணுமா, பேசணுமா அப்படின்னு நினைச்சே கிடந்துடுறது. ஏன்னா இவங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் 10 மாசம் தான் இவங்க கத்த முடியும். அதுக்கப்புறம் டோட்டலா காலி. ஓகேயா? அந்த ரவீந்திரன் துரைசாமி உடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இவனுங்க வந்து இஷ்டத்துக்கு ரஜினியை பாக்குறது என்றால் சக நண்பன். அவன் அப்பட்டமா நான் ஆர்எஸ்எஸ்ங்கிறான். ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு செஞ்சது. அப்ப அவனை நீ கூட்டு வச்சுக்கிட்டு கூட உட்கார வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே ஜாதியில உங்களுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படிதானே சேருவாங்க. அவன் தான் பெரிய ஜாதியவாதியா இருக்கான்ல ப்ரோ. குலத்தொழில பார்க்க சொல்றான்.
நான் என்ன சொல்றேன், ஒண்ணு பாரிசாலன் மாரி அவன் பேசுறதுதான் தமிழ் தேசியம். நீ வந்துட்டு எப்படி தமிழன்னு ஐடென்டிஃபை பண்ற? தமிழ் ஜாதியில பொறந்தா அவன் தமிழன். அவ்வளவுதான். இதுதான் உண்மையான அது சொல்ல இப்படித்தான் நீ மாட்டான். கண்டுபிடிக்க முடியும். அது அது சொல்ல எப்படின்னு கேளு. முடியாது உன்னால. ஆமா, ஆமா. சொல்ல ஏன்னா மாட்டான். சொன்னா உன் அரசியல் காலியாயிரும்ல. ஒரு கொள்கையை அவனுக்கு எடுப்பான். சொல்ல எவ்வளவு மாட்டான் அசிங்கமா முழுசா. இல்ல எவ்வளவு அசிங்கமா கேக்குறாங்க அவனைய. எங்க போய் டெஸ்ட் எடுத்து வந்த? எவன் மூத்திரத்தை வாங்கி குடிச்சு பார்த்தேன்னு கேக்குறாங்கல்ல. ஆமா. பாரிசாலன் அதாவது தான் சொல்றான். தமிழர் நிலத்தை ம். தமிழரே ஆளணும். யார் தமிழர்? அதுக்கு வரையறை சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா உன் அரசியல் படுத்துரும். ஏன்னா நீ அந்த சொல்ல ஜாதிங்கிற சொல்ல மாட்டேன். இல்ல நீ இல்ல அதை சொல்ல இப்போ மாட்டேன். சொல்ல மாட்டான். சொல்ல அவனோட முடியாது அவனோட அவனால. பாயிண்ட் அப்படியே லாக் பண்ணா ப்ரோ. இப்போ ஆமா. சீமானோட வாரிசு வந்து தமிழனா? அவன் பாயிண்ட் இல்ல படியே அது வருவான். தேவையில்ல. நம்மளுக்கு அந்த அரசியல் கிடையாது. நான் அது சொல்றேன். அவன் எடுத்து வைக்கிற பர்சனலா பெருசு போவான் ஆமா. அஸ்லே. அதாவது நான் என்ன எப்படின்னா சொல்றேன், அவன் எடுத்து வைக்கிற சிம்பிள். அரசியலை நான் யார் சொல்றேன். தமிழன்னு கேட்டா அவனால பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல அவங்க முடியல. அரசியலே இன்ன இல்ல இவ்வளவு வரைக்கும் உனக்கு கேவலமா புரியல. இல்ல அந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுல. அவன முதல் பாயிண்டே அடி வாங்கிட்டியே நீ. வீட்லயும் வெளியிலயும் என்ன புரியல? வீட்ல, வெள்ளியில, வீட்டுல வெளியில கோவில்ல, மசூதியில, சர்ச்சில் என்னடா சொல்ல வர ராஜா? என்னடா கண்ணு? என்ன அதாவது எப்படின்னா யார் தமிழர்? பட்டாவர்த்தனமான பதில் இருக்குதா அவங்ககிட்ட? சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன மயிருக்கு பேசவே முடியாத ஒரு அரசியலை உடைச்சு பேச முடியாத ஒரு அரசியலை கையில எடுத்துட்டு கொள்கைவாதி கூதிவாதின்னா புரியல எனக்கு. ரெண்டாவது, தமிழ் தேசியம் என்றால் என்ன? டைல்யூட் பண்ணி வச்சிருக்க நீ. தமிழ் தேசியம் என்றால் நீ பிரபாகரனை தலைவரா வச்சுக்கிட்டு பிரபாகரன் வழி தமிழ் தேசியம். எங்க அண்ணன் விட்டுட்டு போன பணியை நாங்க இது பண்ணோம். அங்க போ, உனக்கு தகவல் வரும், என்ன செய்யணும்னு தெரியும், நீ தொடர்ந்து என்ன தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ராஜா அப்படிதான் நம்மளுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் சொன்னார் அவங்ககிட்ட. நீ இங்க முதலமைச்சராக எப்படி ராஜா தமிழ் தேசியத்தை கட்டுவ? தமிழ் தேசியம் என்றால் என்ன? சாத்தியமாதீங்க. பிரிந்து செல்ல உரிமை இல்லாத இந்திய ஒன்றியத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு நீ எப்படி தமிழ் தேசியத்தை அடைவ? ஒட்டச்சி ஒரு மேடையில பேச பாப்போனே அயோக்கிய நாயே. ஊரை ஏமாத்திட்டு தெரியுது கல்சர். கேட்டா இத பேசி வந்துட்டு 2 தடவை எங்க அண்ணே வந்துட்டு இந்திய இதுல உள்ள போனாரு. அதுக்கு பேரு என்ன சட்டம்? இந்திய பாதுகாப்பு சட்டம். தடா தேசிய தடான்னு பாதுகாப்பு நினைக்கிறேன். தேசிய தடா. இல்ல இல்ல தேசிய பாதுகாப்பு தேசிய சட்டத்துல உள்ள பாதுகாப்பு போனாப்புல. சட்டம். பேசுனதுக்கே அப்படியே உள்ள தூக்கி போட்டாங்க. அந்த தேசிய அரசியலை நீ பாதுகாப்பு பேசவே சட்டம்னா அப்ப முடியாது. அறிஞர் அண்ணா திராவிட நாடு கிட்ட பேசினாரு. தந்தை பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு எரிஞ்சிட்டு சொன்னாரு. சாரி தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக தேவை ஏன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஒட்டச்சி பேசியிருக்காரு அந்த அரசியல. ஓகே, அதாவது வந்து பார்த்தேன்னு சொன்னக்கு இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு தவிர மீதி எல்லா ஸ்டேட்டையும் கொளுத்துனார் அவரு. அவர் புரட்சிகர போராட்டங்களை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. தமிழ்நாடு ஏன் தனி நாடா தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் புக்கெல்லாம் எடுத்து படி. நீ சொல்லிட்டு இருக்கிற, அவரை திட்டிட்டு இருக்கிற நீ அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ திருக்குறளை தப்பா சொல்லிட்டு இருக்கிற. அது திருக்குறளுக்கு திரும்ப 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 தப்பா சொல்லிட்டு இருக்கிற. அது உனக்கு அசிங்கமா தெரியல நீ? இல்ல இத்தனை வாட்டி தப்பா சொல்றான்னா, அப்ப அவன் வந்துட்டு எப்படின்னா, அவன் நான் வந்து சொல்றதுதான் திருக்குறள் ஈகோவுக்கு அப்படிங்கிறான். ஆமா ஈகோவுக்கு ஏத்தாப்புல திருவள்ளுவரே மாற்றி அமைச்சிருக்கான். டேய் அந்த ஆள் சொன்னது அது கிடையாதுடா. விளக்க உரை அவ்வளவு எழுதி வச்சிருக்காங்கடா. நான் என்ன சொல்றேன், பாரிஜாலன் பேசுறதுதான் தமிழ் தேசியம். நீ பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது. அவன் பேசுறதுதான். அவன் சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிருவான். அவன் ஏக்க அரசியல் பண்றான். யாரு தமிழன்னா? தமிழ் ஜாதியில பொறந்தா அவன் தமிழ்ன்ட்டு போயிருவான். உன்னால அது சொல்ல முடியுமா ராஜாத்தி? சொல்லு. நீ அது சொல்லு. நீ இல்ல அத நம்ம ஏற்கிறோம் அதெல்லாம் வேற விஷயம். அவங்க ஆமா. பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். அவங்களுடைய கொள்கையில என்ன யார் தமிழ்ன்னு கேட்டா, அவன் வந்துட்டு ஒரு நொடியில இறங்கிருவான். அவன் ஆன்ஸர குடுத்துட்டு. உன்ட்ட கேட்டான்னா, நீ வந்துட்டு நீ வந்துட்டு வீட்டுல, வெளியில, பயிர்ல, மட்டையில அது எல்லாத்துலயும் வேண்டாம். சுட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருப்பான். இவன்ட்டலாம் போய் அரசியல். இல்ல தமிழ் சச்சினு, தேசியம்னா என்னன்னா இவன் கிட்ட போய் மண்டி போட்டிருக்காங்க பாரு அறிவாலய குரூப்ஸ். அதுதான் வந்து இங்க ஹைலைட்டே. யாருக்குமே உனக்கு ஒண்ணு தெரியுமா? உண்மையான தமிழ் தேசியவாதிகள்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. அதாவது இந்த சீமானோட கோமாளித்தனத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு, இவன் தான்டா இத பேசி தொலைகிறான். இவன் பேசுறான்ற ஒரு போர்வையிலயாவது இவனுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல. அவன்ட்ட போய் நேரா காலே போயிருக்குடா. சீமான்ட்ட பேசுற காலே வந்துச்சு. உங்கள வந்துட்டு ஸ்டாலின பார்த்ததுக்கு எல்லா தமிழ்மார்களும் கோவமா இருக்காய்ங்க. எப்படி வந்துட்டு இவர் வந்துட்டு துக்கம் விசாரிக்க போச்சு. இறந்து போனது மூக்காமுத்து. மூக்காமுத்து வீட்டுக்கு போய் வந்துட்டு விசாரிக்காம, ஸ்டாலின் வீட்டுக்கு போய் நீ துக்கம் விசாரிக்கிறேன்னா, அப்போ நீ வந்துட்டு எந்த அளவுல நீ வந்துட்டு இந்த ஈழப்போரோட வீரியத்துல நீங்க இருக்கீங்கன்னு தெரியுதுன்ற மாரி, அதுலயே நெறைய பேரு ரொம்ப வருத்தமா இருக்காய்ங்க. இவன் இன்னைக்கு பண்ற அரசியல் இருக்குல்ல, அது வந்து வியாபார அரசியல். அதுக்கு பேரு தமிழ் தேசியமோ, திராவிடமோ ஒரு மட்டம் மயிர் மட்டையும் கிடையாது. அவன் பண்றது வியாபாரம். அந்த வியாபாரம் இவ்வளோ நாள் சிறப்பா சீரும் சிறப்புமா ஓடுச்சு. வேற 26ல இன்னைக்கு அந்த தளபதி வியாபாரம் வருகையால முடியுது. இல்ல இன்னைக்கும் தளபதி வரலன்னா, அந்த படத்துல எங்கள பத்தி தான் பேசியிருக்காரு. எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கே நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி டேய் பேசியிருப்பாங்க. அவர் வந்துட்டதுனால இப்போ பார்றா உருட்டுறாங்க. இவிஎம் மிஷின்ல எங்க பட்டனத்தான் அழுத்துனாருன்னு நீ நீ எங்கேயாவது அவர் என்னைய போடச் சொன்னாரு, எனக்கு தான் போட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு தான் இது போட்டாருன்னு இது கூட சொன்னாருன்னு பரவாயில்ல. விசில் போடு பாட்டு வந்தப்போ அந்த மைக்க தூக்கி ஏதோ ஒரு லைன் வந்தப்போ இது எங்களுக்கு தான் அவர் இது பண்றாருன்னு வேற சொல்லிட்டு இருந்தான்.
அவன் பாடுறது இந்த மைக்கு. ஆனா அவன் படத்துல போட்டிருக்கிறது எது? நான் என் சின்ன மைக்கு. அடப்பாவி! இப்படிலாம் நம்மள பிச்சை எடுத்துட்டு இன்னைக்கு நம்மளே பல்லு புடுங்கி பார்க்கறான்னா, எவ்வளவு ஆமா. திமிரு இருக்கணும் தம்பி உனக்கு? பந்தல் கால் நட்டுனா அதுக்கு ஒரு லட்சக்கார வாழ்த்து. பையன். தம்பி மாநாடு போட்டா அதுக்கு ஒரு வாழ்த்து. தம்பிக்கு பிறந்த நாள் வந்து அதுக்கு ஒரு வாழ்த்து. தம்பி எச்சி தும்முனா ஒரு வாழ்த்து. ஏன் சார் ப்ரோ? எவ்வளவு காக்க வாழும் உரிமை காலையே விழுந்து எவருக்கும் உண்டு. ஆளும் உரிமை. ஆளும் உரிமை இந்த தம் தமிழுக்கே உண்டு. ஆமா யாரா தமிழர்னு கேட்டா பதில் யார் அது மூக்க தமிழன்னு கேட்டா நோண்டிடுவான். பதில் மூக்க நோண்டிடுவான். மூக்க அடுத்து இப்போ நோண்டி ஒரு புது முடியாடி. டெக்னிக். அப்ப யாரெல்லாம் திராவிடர்கள் அது தெரியுமா உங்களுக்கு அப்படிமா? அடே ஏய் யாரெல்லாம் ஏன்டா திராவிட கொள்கையை ஏத்துக்கிட்டாங்களோ அவெல்லாம் அவ்வளவுதான் திராவிடர்கள். திராவிடர்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்ன அதாவது யார் தமிழர்கள் அப்புறம் இன்னொரு சரியான தமாசு இன்னொரு கேட்பான். யார் தமிழர்னு தெரியாம தான் இந்த ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னா பயிராண்டி நீ தான்டா தமிழை மட்டுமே ஆளுன்னு சொன்ன. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேட்பாங்க யாரெல்லாம் தமிழன் அந்த சரி வரையறையே அப்படி வேணும்ல. பார்த்தா ஓபிஎஸ் இபிஎஸ் தமிழன் தானே சோழி முடிஞ்சு போச்சுல. முடிஞ்சு நீ போச்சு. அதான் கேட்டாங்க உங்க அப்ப சித்தப்பா தான் ஆட்சி அப்பயும் அங்க ஒண்ணு அங்க அப்படி தாவிடுவான். சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான் தாவிடுவான். அப்பயும் ஒண்ணு வச்சிருப்பான். அப்பயுமே அது திராவிட கட்சியில தமிழ் ஆள்றது அது எப்படி அது வராதுல அப்படின்ட்டு இல்ல உருவாக்குனது எம்ஜிஆர்ல அப்படி போயிடுவான். உருவாக்குனது எம்ஜிஆர் தானே. அதனால மொத்தத்துல நான் வந்து என்ன மொத்தத்துல சொல்லுவான். சீமான் சிஎம் ஆகுறதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம ஒரு முடிஞ்சிச்சு. நம்ம இவனே சச்சின் நீ சொல்லு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். பிரபாகரன் எதுக்கு போராடினார் இவனை? அவர் தனிநாடு கேட்டு போறாங்க. ஸ்ரீலங்கா இறையாண்மை தனிநாடு கொண்ட கேட்டு இது இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இவர் முதலமைச்சர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போராடினாரா? அவ்வளவு குறுகிய போராட்டமா அது? அதுதான் தமிழ் இல்ல தேசியம்னு சொன்னாரா? ப்ரோ இட் வாஸ் சிவில் வார் ப்ரோ. அவங்க என்ன அது என்னன்னே அதாவது சீமான் வந்துட்டு பிரபாகரன் பண்ணதை சாச்சுரேட் பண்ணி பிரபாகரனை ஒரு லாஃபிங் ஸ்டாக் ஆக்கி விட்டதுக்கான முக்கியமான ரீசன் சீமான் ப்ரோ. காமெடி பீஸ் அந்த ஆக்கிறதுக்கு தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டான். காமெடி ப்ரோ பீஸா தான் இது ஆக்கிட்டான். ஒரு மசன் என்ன அந்த ஆள் என்ன பண்ணாரு? அந்த ஆளுக்கு வந்துட்டு அந்த ஆள் ஆயுதத்தை ஏந்தி தான் போராடினாரு. அதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதுல ஏற்பட்ட லாஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே இட் இஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி. இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அவரும் வந்துட்டு லிங்குஸ்டிக் பேரியர்ஸ்ல வந்துட்டு அவங்கள வந்து சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. சின்ஹலீஸ் பீப்புள் வந்துட்டு ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள்ஸை வந்துட்டு ரொம்ப சிறுமைப்படுத்தி நம்பர்ஸ்ல கம்மியா இருக்காங்கன்றதுக்காண்டி அங்க நடந்த அரசியலே வேற. ஆமா அவர் அது வந்துட்டு தந்தை தனியா செல்வால இருந்து ஆரம்பிச்சு அறவழி போராட்டம் அது மாபெரும் ஒரு அது படிக்கணும் நீங்க. அதாவது எப்படின்னா அந்த இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம தொப்புள் குடி உறவுகளுக்கு அது என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இன உணர்வு அது இருக்கதான் செய்யணும். ஓகே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அதை வச்சு வசூல் வேட்டையை போட்டுட்டு இங்க உட்காந்து அடிராஜ் பேண்ட் அது இதுன்னு போட்டு தாராளமா தௌலத்தா இஸ்ஜு கார்ல சுத்திட்டு நாட்டாம பண்ணிட்டு தெரியுற நாய் நீ. நீ ஆமா. என்னதான் அதெல்லாம் அத நீ எடுத்து பண்ணியா? அந்த பிரபாகரனுக்கு பண்ணதையா தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தியா? அதுவும் கிடையாது. அவரையும் போட்டு அவர் வந்துட்டு ஒரு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் சர்வர் மாரி எனக்கு வந்து ஆமக்கறி வச்சாரு, பூனைக்கறி வச்சாரு, பூனை குஞ்சம் பொரிச்சு வச்சாரு, ஆம குஞ்சம் அவிச்சு வச்சாருன்னு ஒரு முனியாண்டி விலாஸ் சர்வர் ரேஞ்சுக்குள்ள நீ அவரு ஏய் சச்சின், அவர் அதான்டா ஆயிரம் கேட்க வந்தேன். ஏதோ ஆமையை கவுத்து போட்டு பரிசுல போன மாதிரி போனாங்களா? அது உண்மையா? அப்படிதான்டா சொல்றான் அவன். அதெல்லாம் டேய் மனசாட்சி இல்லாம ஆம ஓட்டுல உட்கார்ந்து எப்புட்றா நீ நான் கடல்ல போக யூடியூப்ல முடியும் அந்த பார்த்தேன்டா, வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் டர்ட்டில் டாடாய்ஸ்லாம். அது போக என்னடா முடியுமா? அவ்வளவு ரொம்ப சின்னதா தான்டா இருக்கு. ஆமா. அவன் சொல்றான்ல, அவ்வளவு பெரிய கடல் அலையில ஆம ஓட்ட கவுத்து ஓட்டிட்டு வந்துகிட்டு இருந்தாருன்றான். எனக்கு மனுஷனாடா அவன். ஆமக்கறி வாய் இத்தனை வாட்டி இருக்குன்னு சாமி. கேளு. அவ்வளோ போர் உச்சத்துல இருக்கு. நீ வந்துட்டு சாப்பிடலாம் உனக்கு நேரம் கிடையாது. நீ தண்ணி குடிக்க நேரம் இல்லாம போர் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா பிரபாகரன் வந்துட்டு சீமானுக்கு பின்னாடி ஒரு ஆளை போட்டு என்னென்னத்தை எத்தனை வாட்டி சாப்பிட்டாருன்னு கணக்குல சொன்னாலாம். அடுத்த வாட்டி வந்துட்டு சீமான் வந்தா அதே மாதிரி பரிமாறும். ஏண்டா அங்க செத்துக்கிட்டு இருக்காங்க சுட்டு மாறி மாறி உனக்கு எண்ணத்தை பரிமாறினா எவ்வளவு பரிமாறினா எண்ணத்தை தொட்டேன்னு உனக்கு கணக்குல ஆள் போட்டாங்க. அதுக்கு அவன் பேசுவான் பாரு, தம்பி இது நீங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்களோ? அது அவனே மெமிக்ரி வேற பண்ணுவான்டா. சத்தியமா கோமா AK-74 இந்தியாவை நான் ஒருத்தன் தான் சுட்டிருக்கேன் அப்படின்னு. AK-74ன்றதுனால நம்ம வடிவே காமெடி வந்துட்டு இந்த சொல்லுவோம் அந்த ஆனா மாதிரி விஜயலட்சுமி சொல்லுதேடா சச்சின், அது உண்மையோ பொய்யோ, அந்த அந்த போர் டைம்ல எல்லாம் இவர் மதுரையிலயோ எங்கேயோ தான் இருந்து ஜாலியா இருந்தாரு அப்படின்ற லெவலுக்கு சொல்லுது அந்த அம்மா. டேய் ஆமா. டேய் அன்னைக்கு வந்துட்டு அந்த அந்த ரேஞ்ச்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நான்லாம் சின்ன பையன்டா. யாரு கொஞ்சம் அந்த செய்திகளோ சொல்லிட்டு போனா கொஞ்சம் டீனேஜ்ல இருப்போம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டயத்துல அவன் வந்துட்டு ஹி இஸ் நோவேர் டு பி ஃபவுண்ட்ரா. அதான் இல்ல உண்மை. இந்த போட்டோ உண்மையாவே எப்ப எடுத்தான் அந்த இவன்? டைம்ல இல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து போராட்டம் பண்ணியிருக்காப்ல. அது ஓகே. ஆனா அந்த டைம்ல முத்துக்குமார் தீக்குளிச்சு அந்த இதெல்லாம் பண்ணதப்போ அந்த இது அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிட்டானா
நான் இப்ப வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜல்சா பண்ணிட்டு இருந்திருக்கான். நம்ம அவனுக்கு கூட தலைவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை கையெழுத்தாப்புல அதெல்லாம் நான் ஞாபகம் இருக்கு. நம்ம தலைவரை நம்ம ஃபாலோ பண்ணனால எனக்கு அந்த உண்ணாவிரதம்லாம் ஞாபகம் இருக்கு. நைட்டு இந்த சின்ன ஈச்சர் வண்டியில கொடியை கட்டிட்டு கிளம்புனாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அது அப்போ. ஆமா. நிறைய ஒரு நாகப்பட்டினத்துல மீனவர்கள் சுடும் போதும் இல்ல அடிபடும் போதும் சரி, அவரு என்னைக்குமே இல்ல அதை அவர் வந்துட்டு என்னைக்குமே மக்கள் சைடு உண்மையா நின்னுருக்காரு சச்சின். அட் த எண்ட் ஆஃப் த டே அது இஷ்யூக்கு ஒரு மேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சனால ஒவ்வொரு இதுவும் கொஞ்சம் சொல்யூஷன் ஓரியன்டா தான் அனலைஸ் பண்றாரோன்னு தோணுது. ஆமா. அண்ணன் ஹோஸ்ட் இஷ்யூன்னு வருது. அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். தூங்க போயிட்டார் போடா. சுரேந்திரே சரி சரி. இருக்கிறியா? கடைசியா ஒரு அடி அடிச்சு முடிச்சு விடுங்க. இல்ல 2023 வரைக்குமா 22 நினைக்கிறேன், சரியா தெரியல. அப்போ வரைக்கும் பெரியாருக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கான் இவன். ப்ரோ இவன் நான் பேரேன் என்ன பேரேன் கொள்கை பேரேன் நான் வசூரு. இன்னைக்கு இல்ல வந்துட்டு சைத் ப்ரோ பெரியார அது கேட்டா என்ன சொல்றான், இப்போ நிறைய படிச்சுட்டேன் அதனால தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நீ படிக்காமலே என்ன அப்ப பெரியாருக்கு நீ சொம்பு தூக்கிருக்கியா? ஆமா. இப்ப நாளைக்கு நீ மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு தண்ணியை போட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு ஓகே, நாளைக்கு திரும்ப தெளிவடைஞ்சு வந்துட்டு இல்ல பெரியாரு நல்லதுதான் செஞ்சிருக்காரு நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யுது? இப்ப அது வரைக்கும் உன் கூட இருக்கிற குரூப் எல்லாம் வந்து நாசமா போகணுமா? அதை என்னென்னமோ பேசுவான்டா அடிச்சு இஷ்டத்துக்கு மைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஓ ஓ ஓ ஓன்னு என்னத்தையாவது புடிச்சு அவன் ஒரு மணி நேரம் பேசினான்னா அதுல 55 நிமிஷம் போய் அதுல ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு எதையாவது மாத்தி பேசிடுவான். இது பரவாயில்ல சச்சின், நடுவுல ஏதோ ஒரு இதுல என் தம்பி எனக்கு எதிராகவே வேலை செஞ்சாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்லாம் வேற சொல்லியிருப்பான். ஆமா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தான். ஆமா 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 போயிடுச்சு இல்ல, முடிஞ்சுது. அவர் சோழி முடியுது. ஆனா ஒரு கட்சி ஜெயிச்சு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போறது அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், சட்டசபையில போய் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், சட்டமன்றத்துல நம்ம குரல் ஒலிக்கணும் அப்படின்னா அவனுக்கு கட்சி நடத்தணும், இந்த அவ்வளோதான் சுத்திட்டு இருக்கணும் ஜாலியா. பிரஸ் முன்னாடி செத்துருவான் ஆளு. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு ஏதாவது வந்து டெய்லி ஓடறிட்டு இது பண்ணிக்கிட்டு லைம் லைட்ல வச்சுக்கிட்டு ஒரு வசூலை போட்டு திரியணும், இந்த அவ்வளோதான். அந்த லைஃப் அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். இந்த லைஃப் ஒருத்தன் வந்து வர்றதுனால நான் இழக்கணுமா அப்படிங்கிறதா போர் அப்படிங்கிறான். இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாம ஒரு கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சி தோக்கறது அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு கட்சி வெறும் ஆரம்பிச்சதுனாலயே இன்னொரு கட்சி மொத்தமா அழியுதுன்றதெல்லாம் அரசியல் வரலாறுலயே இங்கதான் நடக்கும். மொத்தமா முடிச்சு விட்டாரு. இன்னும் இவனை பத்தி எல்லாம் அவர் வாயை திறந்து பேசவே மாட்டாரு சச்சின், நீ வேணா பாரேன். ஆமா இவனை பத்தி எல்லாம் அவர் வாயில இருந்து பேசிட்டாருன்னா இவன் பெரிய ஆளுடா. ஐயோ அந்த தப்பெல்லாம் அவர் என்னைக்குமே பண்ண மாட்டாரு. அந்த தப்புலாம் என்ன பண்ணவே மாட்டாரு சச்சின். கண்டிப்பா எத்தனை தடவை என்னமோ சொல்றான் நான் பார்த்தேன். டவுட் சுகைல் வந்துட்டான். டவுட் சுகைல் கோரால இருந்து என்னத்தை தோண்டி எடுத்துட்டு வரானோ. ஆமக்கறி எடிபிள் ஆனான்னு தானே கேட்க வந்தேன். டக்குன்னு கேளு. நான் எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஆமக்கறி சாப்பிட முடியுமா ப்ரோ? ஏன் சரி ப்ரோ சாப்பிடலாம் சச்சி, நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அது அது இல்லடா. ஆனா சீமானால ஒரு என்ன திருப்பி ஒரு 3% கூட ஹோல்ட் பண்ண முடியாது. கீழே இறக்கி விட்டுருவேன். அவன்லாம் ஒன்னே தாண்ட மாட்டாங்கிற. சீமானால எதையும் ஹோல்ட் பண்ண முடியாதுன்றதுனால தான்டா அவன் வேற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன சொல்றேன், அவன் மெயினா அவன் என்ன சொன்ன, மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தான்னா அவன் தான் பெரிய ஆள். நீ என்டிகே டிஎம்கே எதிர்த்து இன்னைக்கு 8% கொண்டு வந்தான். என்டிகே வந்துட்டு டிஎம்கே ஆர்டர்ஸ்ல டிவிகே எதிர்க்கிறான்னா அவனுக்கு தனிப்பட்ட அரசியல் இல்லைன்னு தானே அர்த்தம். உனக்கு புரியல நான் சொல்றது? புரியுது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே இதுதான். ஆனா அது முடிஞ்சு அது முடியும். இவனெல்லாம் சும்மா இருக்கும் போது ஒரு 2 மணி நேரம் அடிச்சு விட்ட அந்த மாதிரி அடிக்கணும். அவன் எப்பயுமே வந்துட்டு தளபதி நேம் யூஸ் பண்ணி தான்டா ஓட் கேன்வாஸ் பண்ணிருக்கான். நீ எவ்வளவு பேர் போட்டிருப்பான் தெரியுமா? அவன் ராஜீவ் காந்தி டிஎம்கேக்கு போயிட்டான் மாணவர் அணி செயலாளரா. அவன் வந்துட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் டிஎம்கேக்கு போயிட்டான். அவன் சொல்றான் விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுதாங்க மாநில அரசு அங்கீகாரம் வாங்கினா சீமா அப்படின்ட்டு போயிட்டான். ஒத்த வரையில முடிச்சு விட்டு போயிட்டான் அவன் அரசியல. நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி ஆயிட்டோம். தமிழ்நாட்டுல 10 ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் இருக்கு. அது ஆல்ரெடி இசிஐ வந்துட்டு நம்மள ரெகனைஸ் பண்ணிடுச்சு. முதல் தேர்தலையே மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுவோம். எல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஃபாஸ்ட் பேஸ் தான். சரசரன்னு நம்மளுக்கு அடுத்து கோட்டையில கொடியேற்றுறது தான் வேலை.
இவன மாதிரியான அல்லு சில்லுக்கெல்லாம் வந்துட்டு இவன் போடுற இந்த யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு ஒரு யூடியூபர்ரா ஆமா இவங்களோட ஆமா கத்திட்டு இவங்க கிடப்பானுங்க. கட்சி ஆள் எல்லாருமே யூடியூபர்ஸ். இவங்க வந்துட்டு இந்த டிஜிட்டல் இதுல வந்துட்டு ஒரு 10-15 யூடியூப் சேனல்ஸ் இருக்குன்றதுனால டிஜிட்டல் ரவுடி பயலுங்க அத்தனை பேரும். வீராவசனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. வேற ஒண்ணும் இல்ல. டேய் இவனுங்க ஏய் நம்மள சம்பந்தமே இல்லாம கேட்பானுங்கடா. ஏன்டா கிங்டம் படத்தை அடிச்சானுங்க? நீங்க கிங்டம் படத்தை போய் இல்ல அடிச்சானுங்க. கிங்டம்ல விஜய்னு வந்துட்டு போட்டிருக்குல்ல, விஜய் தேவர் கொண்டான்னு ஃபுல்லா படிக்கல, இல்ல வெறும் விஜய் மட்டும் பார்த்து போயிட்டானுங்க. அதுல ஒரு சரியான காமெடி என்னன்னா, வேலு நாச்சியார் படம் வச்சியே வரலாறு சொன்னியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ராணி லட்சுமி பாய் உடைய வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. ஜான்சி ராணி. ஆமா லட்சுமி பாய் ஜான்சி லட்சுமி ராணி பாய். வரலாறு வந்து சொல்லிட்டு ஆமா. இருக்காங்க. அது என்ன சொல்லிட்டான்னா அவங்க வந்துட்டு குழந்தைய வந்து இதுல துணியில கட்டி தோல்ல கட்டி போர் புரிஞ்சாங்கன்னு சொல்லி ஆமா ஜான்சி ராணி வரலாறு சொல்லி உதவி அது ஜான்சி ராணிடா, இது வேலு ஆமா. நாச்சியார். உன் ஊர்ல பிறந்த ராணி கதையே உனக்கு தெரியலையே, நீ தெரியல எல்லாம் இவன் என்ன வந்து வரலாற்றை நீலாம் தம்பி ஆமா. நான் வரலாற்றை கற்பிக்க வந்தவனா என்ன இதெல்லாம் சிவகங்கையில வந்து பிறந்துகிட்டு குட்டி வேலு குட்டி நாச்சியார் குட்டி தெரியாம கதை வந்து சொல்றோம்ல தம்பி, குட்டி கதை. கட்டு நெஞ்சு கதை நெஞ்சு சொல்லலாம். நெஞ்சு டயலாக் நெஞ்சு டயலாக் குஞ்சு நெஞ்சு டைலாக் டயலாக் மயிர புடுங்கி. மயிலு நான் ஒரு ஆளு மயிறு. அது அதாவது அதே மாதிரிதான் இன்னொன்னு வந்துட்டு ஒரு சரியான காமெடி ஒண்ணு பண்ணா இந்த வேலுநாச்சியார் இது ஒண்ணா இவரு வந்துட்டு பாத்தீங்கன்னா தாத்தா காமராஜர் செத்தப்போ அதிகமா அழுது அண்ணாத்தாரன்னு சொல்லுவாங்க. எப்படி வாயில bro? வர்றதெல்லாம் வரலாறு. இந்த போற போக்குல என்னத்தையாவது இல்ல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நம்மளையே இப்படி என்னத்தையா பேசுறானே, எதுவும் தெரியாதவங்களெல்லாம் விட்டு என்னென்ன சொல்லுவாங்க. சக்கரவர்த்தியா வாழலாங்கிறதா வா, அது மட்டும் ஏய் சொன்னாலே சரி சைதுல ப்ரோ. ரொம்ப அடிக்காதீங்க. நாம் தமிழர் தோழர்கள்லாம் கீழே வந்திருக்க போறாங்க. இருந்தாலும் பேஸ்ட் சரி, கவுண்ட் இருந்தாலும் லிசனிங் கவுண்ட் கேட்டுட்டு அதிகமா போறாங்க. போயிட்டு கொஞ்ச இருக்கு. நேரம் சும்மா இருடா டேய் ப்ரோ. கீழே நம்ம பேசுறதுக்கு அவங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்கடா, இப்பதான்டா பார்த்தேன். அப்துல் கலாம் மேல் படிப்பையே காமராஜர் ஆட்சியில தான் படிச்சாருன்னு ஒருத்தவங்க. டேய் அப்துல் கலாம் படிச்சு முடிச்ச போது தான்டா காமராஜர் முதலமைச்சரே ஆனாரு. என்னென்னலாம் சொன்னா தெரியுமா ப்ரோ? இப்போ சத்தியமா சொல்றேன், இவன் பிரபாகரனை பத்தி சொன்னதுல 99% பொய்யாத்தான் இருக்கணும். ஆமகரி வச்சாரு, பூனை குஞ்சு வச்சாருன்றதெல்லாம் எனக்கு பொய். எனக்கு நம்பவே முடியல. இவன் வந்துட்டு இதுல இன்னொன்னு கலாய்க்கிறாங்களாமா சச்சின். நம்ம இவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கூல். ஆமாடா பரோட்டா சாப்பிட்டு கல் குடிச்சிட்டு படிக்கணும்ல. பொம்பளை பிள்ளை முன்னாடி சுத்தி இருந்த வீரம் நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க அண்ணனே சொல்லியிருக்காருல, நல்லா வந்துட்டு ஒரு புஷ்பால ஹீரோ வந்து ஒரு எப்படி நடக்குன்னு தெரியலையா? நம்ம நல்லா கார்த்தி, நல்லா நம்ம பீஃப் தம்பி நல்லா பீஃப் கார்த்தி, ஒன்று நல்லா பருத்தி பீஃபை வீரன், சாப்பிட்டு அப்படியே ஜிம்முக்கு போ. பருத்தி ஆமா அப்படியே வீரன் அப்படியே நடக்கிறான் பாரு. கையை ரெக்கைய நல்லா சைடா வச்சுக்கோ. கல்லு ரெக்கைய குடிச்சிக்கோ. விரிச்சு ரெக்கைய விரிச்சுக்கிட்டு புஷ்பா படத்துல வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு நீ தமிழன், நீ நம்மாள், ரெண்டு இதையும் வச்சுக்கோ. அப்புறம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலையா? பருத்திவீரம் படம் பாரு, அது கார்த்திக் மாதிரி நீ இவன் தலைவன் சாய் ப்ரோ காலேஜ் போகும்போது கல்லு குடிச்சிட்டு போவாரு, அந்த கதையை விட்டீங்களே. பரோட்டா சாப்பிட்டு கல்லு குடிச்சிட்டு போவானா. கொஞ்ச நஞ்ச கல்லெல்லாம் இல்ல, மூச்சு முட்டை குடிச்சிட்டு போவான்னு. ஆமா. ஐயோ இதை விட்டீங்களடா சச்சின். இந்த இது இருக்குல்ல டிக்டாக்கா அதை பேன் பண்ணாங்களே, அது இது வீடியோ போட்டனாலதான் பேன் பண்ணாங்க. சையத் ப்ரோ இந்த 70 followers. சைனீஸ் கருத்து பரவுது. இந்த சைனீஸ் ஜப்பானீஸ் மாஸ்டர்ஸ்லாம் சும்மா உட்காந்து சீமானுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அவன் அடிக்கணும்னு நினைச்சாவே இவர் அடிச்சு முடிச்சிருவாராமே, தடையே அடியாமே. நான் சொல்லுவான்டா, எனக்கு வந்துட்டு டேய் கிரீன் அத பெல்ட் தான். மட்டும் நான் எக்ஸ்பைரிக்கு விட்டேன். எக்ஸ்பைரி அவன் கொஞ்சம் விவரியம்டா. எக்ஸ்பைரி கொஞ்சம் அன்மியூட் பண்ண ப்ளீஸ். அவன் பண்ண மாட்டான், அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ்பைரி ரேஞ்சுக்கு சீமானெல்லாம் அடிச்சா என்ன வருது? எனக்கெல்லாம் கிரீன் பெல்ட் தான். எனக்கு எதிராக கருப்பு ரெட் பெல்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் சண்டை போட வருவான். நான் அடிக்கும் போது நான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே கிடப்பேன். சுரேந்தர் ப்ரோ இருக்கீங்களா? சுரேந்தர் ப்ரோ இருக்காரு மெசேஜ் போட்டிருக்காரு. ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இல்ல ரீகனெக்ட் பண்ண சோர் சொல்றாங்க. வடைஞ்சு அப்படி உட்காருவான் பாரு, டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன். அவ்வளவுதான். மிஸ்டர் பின் படத்துல வர காமெடி எல்லாம் வந்து எடுத்து விட்டுருக்கான். என்னன்னா சொல்லல, இவன் எல்லா படம் கதையும் சொல்லிட்டான். இவன் இன்னும் சொல்லாத கதை எதுவும் கிடையாது. நடுவுல தனுஷெல்லாம் அடிச்சான் ப்ரோ, எதுக்குன்னே தெரியல. தனுஷ் எதுவும் தனுஷ் அதே மாதிரி ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி போட்டோ எல்லாம் கால் எடுத்துட்டான்டா. ஷீட் போட்டு குடுக்கல, கால் ஷீட் கேட்டு குடுக்கல போடா. எனக்கு தெரிஞ்சதான். இல்ல திரள்நிதி கேட்டிருப்பான், மேபி தந்திருக்க மாட்டாரு. அவன் என்ன பண்ணான், ஃபேன்ஸுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டான் சொந்த காசுல. உனக்கு அதுக்கு எதுக்கு எரியுது? நீ யார கூப்பிட்டு இவன் சாப்பாடு போட்டாலும் இவங்களுக்கு எரியுதுடா. யாராவது இவன் இங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துரா. இவன் வந்து என்னன்னா, இவன் பாட்டுக்கு ஒரு தௌலத்தா வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டாப்ல. இந்த நடிகர்களுக்கு எல்லாம் போய் காசு கேக்குறது. ஓகே கேட்டு இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அண்ணன் இருக்கேன், அண்ணன்ட படம் இருக்குது, நாங்க வாய்ஸ் கொடுத்து உனக்கு மாசு ஏத்துவோம்
அப்படின்னு ம். சொல்றது. போய் ஒரு வசூலை இந்த போட்டு வேலைலாம் வேற பிஆர் வேலைலாம் வேற பாக்குறான். நம்ம ஆக்காத வேலையே இல்ல போலயே. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு சிவகார்த்திகேயன் தான் சூப்பர் ஸ்டார், என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படிமா போகுது. நல்லா பேசுறா, திடீர்னு ரொம்ப சூப்பர் ஸ்டார். இதுதான் பாதிவே கிளம்பிட்டான், இந்த நாடு கிளம்பிட்டேன். அண்ணாக்கு எம்ஜிஆர்ரா, அண்ணனுக்கு நீடா. எம்ஜிஆருக்கு அண்ணாடா, அண்ணனுக்கு நீடா. அண்ணாக்கு எம்ஜிஆர், அண்ணாக்கு எம்ஜிஆர், அண்ணாக்கு எம்ஜிஆர், அண்ணாக்கு எம்ஜிஆரா, அண்ணனுக்கு நீடா. இல்ல இதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போனா அவன் பசங்களே சிரிக்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. நைட்டு போயிட்டு யாரும் தெரியாம தூங்கிட்டு காலைல திரும்ப எந்திரிக்கணும் அப்படின்னு. ஏய், அவனுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு? இசூசு காரோ ஈசிஆர்ல வந்துட்டு பீச் ஃபேசிங் வில்லாவும் உனக்கு எப்படி கிடைக்குது? கேட்டா அதுக்கு நாங்கெல்லாம் தான் சேர்ந்து வாடகை கட்டுறோம்னு வேற புளுத்திக்கிறீங்க. அப்படி எதுக்குடா வாடகை கட்டணும் சேர்ந்து? அவன் உழைச்சு அவன் ஏன் உன் அரசியல் பேசினா நீங்க எல்லாரும் அவனை சொகுசு வாழ்க்கை இல்ல வாழ வைக்கணுமா? ஈசிஆர்ல இருந்து தான் அவர் அரசியல் பேசுவாரா? ஆமா, அது அப்பதான் வாடகை காலையில வீட்ல. எந்திரிச்சு ஏன் நார்த் சைடு சவுத் சைடு இங்கெல்லாம் வர மாட்டாரா? சூரிய இங்கெல்லாம் நமஸ்காரம் வந்து காலையில எந்திரிச்சு இங்கெல்லாம் வந்து சூரியனை பார்த்தா தான் தமிழ் தேசியம் பேசணும்னு தோணுமா சினிமாருக்கு? இசூசு காருக்கும் உனக்கு உனக்கு எங்க இருந்து இசூசு காரு இதெல்லாம் வந்துச்சு? நீ என்ன என்ன நீ எங்கேயும் டேரக்டர் ஏதோ பெரிய ஹீரோஸ் வச்சு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சியா? ஒரு மாசம் கிடையாது. மாதவனை வச்சு ஒரு ஃபிளாப் கொடுத்த. அப்புறம் வந்துட்டு விஜயகாந்த் வச்சு ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காரு. இவ்வளவுதான் அவனோட சினிமா வாழ்க்கை. இஷ்டமா இருக்கு பேசுறது. நீ என்ன நீ போர் அறிவிச்சா நாங்க உன்னை எடுத்து எங்க எங்க அண்ணன் நல்ல வேலை பேசிக்கிறோம். சச்சின் அந்த பகலவன் படம் எடுக்கல. அவருக்கு அவருக்கு அவர் அவர் சினிமா உஷாராயிட்டாரு. துறையில பண்ண ஒரே நல்ல விஷயம் இவனுக்கு கால் ஷீட் கொடுக்காதுதான். ஆமா, துப்பாக்கி டைம்ல தான் அந்த படம் வந்து பண்ற மாதிரி இருந்தது. அந்த கலைப்புலி தானுடைய அந்த கால் ஷீட் வந்துட்டு அந்த இதுக்குதான் கொடுக்கறதா இருந்தது அந்த டைம்ல. பெரிய அப்பவே முடிச்சு விட்டுருப்பான். இல்ல இன்னைக்கு அஜித்தை தூக்கி பிடிக்கிறாங்க. இதே சாட்டை துரைமுருகன் வந்துட்டு ஏதோ ஒரு பழைய வீடியோல ஏன்டா இங்கிட்டு தேவர் படம் அங்கிட்டு அஜித் படம் என்ன என்ன விளையாட்டு நீ என்ன யாரோட கம்பேர் பண்ற நீனு அவன் போட்டு இவங்க அரசியல்னா மானங்கெட்ட அரசியலா இருக்கேடா. சச்சின் அவரோட நட்டர்பாடு பாத்தியா? 33 years. அது பெருசா ஃபேன்ஸை வந்து அதெல்லாம் செல்ஃபிஷா யூஸ் பண்ண மாட்டேன். ஐயா இந்த அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம அவர் இருக்க மாதிரி நம்மளும் அவர் இருக்காருன்றதே தெரியாம அது அப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் பத்தி பெருசா பேசக்கூடாது. அது வந்ததே பெருசா தெரியாது. யாருக்கும்